விஜய் சேதுபதியும் எனக்கு நல்லா ஃப்ரெண்டு தான். லாஸ்ட் மந்த் நான் நல்ல படம் தான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசும்போது நான் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது அண்ணன் மச்சான் அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன், நல்ல ஃப்ரெண்டு. அவனும் கேட்டான் என்ன பண்ணிட்டு இருக்கடா, இல்லைடா நான் பண்ணிட்டு இருக்கேன், படங்கள் பண்ணுறேன், நம்ம படத்துக்கு கூப்பிட்டா வருவார், ஆடியோ லான்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது அவருக்கு அவர் பெயினில் அவர் வந்தார், இவரோட ஸ்டைல் இவர் வந்தார். ஸோ நமக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து இப்போ சூர்யா சார் நான் இன்டர்வியூ எடுக்கும் 6 படம் ரீசம்பர் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபஸ்ட் வாட்டி ஒரு பர்சனாலிட்டி சூர்யா சார் இன்டர்வியூ எடுக்கிறோம். அவர் என்ன கேட்கலாம் எது கேட்கலான்ற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சார் நான் இதெல்லாம் கேட்க போகிறோம் சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்கூட ஹர்ட் ஆகக்கூடாது. அப்போ அவங்களும் கிளியர் ஆகும். நான் அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். நான் என்ன வேணால் கேட்பேன், நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரினா அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்ககிட்ட ஒரு ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும். அது வந்து நம்ம சொல்லிட்டேன்னா கிடைக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்வியூ பண்ணி முடிச்சோன்னா சூர்யா சார் வந்து அவர் ஞாபகத்தை எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாரு. அந்த ஜில்னு ஒரு காதல் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு வந்தேன். நான் சொன்னேன் உங்கள் ஞாபகம் ஏதாவது இருந்தால் கொடுங்க சார்னா அப்போது இதை வச்சு அவங்க சொல்லி கொடுத்தாரு. ஸோ உண்மையிலே அவர் கம்ஃபர்டபிலிட்டியாக இல்லைன்னா அது நடந்திருக்காது. ஸோ இப்போ ஜில்னு ஒரு கால் யூஸ் பண்ண கிளாஸ் உங்கள்கிட்ட கிளாஸ் கிட்ட இருக்கு. சத்யராஜ் சார் வந்து பேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிருத்விராஜ் வந்து நான் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில் செகண்ட் லீடாக. மலையாள படத்தில் ஒரு 4 படம் பண்ணிட்டேன். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், அவரோட எனக்கு நடிக்கும்போது 2 சீன் தான் காம்பினேஷன் கிடச்சிருக்கு. ஒரு மர்டர் பண்ணுற மாதிரி சீன். ஒருத்தனை கத்தியில் குத்தும்போது அவன் இறந்து போகிற சீக்வன்ஸில் ஒருத்தனை வந்து ஆப்போசிட் ஆர்டிஸ்ட்டை ஈர்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு 2 சீன் தான் நடிச்சிருக்கு. அப்போ அதிலே அவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி நல்லா நடிக்கிறானே, நல்லா வருவான், பட் முயற்சி பண்ணா சொல்லி அவர் எனக்கு வந்து ஒரு ஏஷியானெட் ப்ரோக்ராமில் எனக்காக ஃபோன் பண்ணி பேசினார். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து பண்ண மாட்டாங்க, ஜூனியர் என்கரேஜ் பண்ணுறாங்கன்றது அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் ஆங்கராக இருந்தேன் சரி அதுக்கு அடுத்த கட்டத்தை நகரணும்ல, அதுதான் கோலாக இருந்துச்சு.